ஏன் மூட நம்பிக்கையெல்லாம் வந்துச்சுனாக்கா, ஏன் இவ்வளோ மூட நம்பிக்கை? 800 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் மூட நம்பிக்கை அப்படின்னா பெருமை எதுக்காக? அப்போ யாரோ ஒருத்தர் 1 2 பேர் கொஞ்சம் பேர் தான் வந்து கொஞ்சம் அறிவுடையவர்களாக பகுத்தறிவுடையவர்களாக இருக்கும். மற்றவங்க எல்லாருமே மூட நம்பிக்கையில் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மெத்தனம், அதாவது அலட்சிய போக்கு. என்னென்னா இந்த இயற்கை விதிமுறையை அலட்சியப்படுத்துகிறாங்கள்ல, அதுதான் வந்து இயற்கை விதிமுறையை அலட்சியப்படுத்துவது. எங்கே ஆரம்பிக்கிறாங்க? அந்த விதிமுறையை எங்கே அலட்சியப்படுத்துகிறாங்க? இயற்கை விதிமுறையை அலட்சியப்படுத்துவதற்கான ஆரம்ப கட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த உணவு முறையில் தான். உணவில் வந்து எதை சாப்பிடக்கூடாதோ அதை நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா? அப்போ தான் அந்த அலட்சியம் வந்துடுது. இயற்கையை விதிமுறையை அலட்சியப்படுத்துவது, இயற்கையை பற்றியான உண்மைகளை அலட்சியப்படுத்துறது, அப்போ தான் வந்து இயற்கையை பற்றின உண்மைகள் தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. நாம் செய்த அலட்சியம் தான் அது. நாம் வந்து அந்த இயற்கையை பற்றி எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை, இயற்கை விதிக்கு நான் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த உணவுலேருந்து தான் நம்முடைய அலட்சியமே ஆரம்பமாகிறது. அதனால் ஒரு மெத்தனம், இயற்கையை வந்து குறைச்சி மதிப்பிடுறது, அதை அலட்சியப்படுத்துவது. அப்படி அலட்சியப்படுத்துறதுனால இயற்கையை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாமல் போச்சு. இயற்கையை பற்றின அந்த உண்மைகள் நமக்கு எதுவுமே தெரியாமல் போச்சு. எதுவுமேனா பெரும்பாலும் தெரியாமல் போச்சு. ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு இப்படி தெரியாமல் போச்சு பாருங்கள், தெரியாமல் போனாங்க பாருங்கள், அவங்க வந்து ஒரு விதிமுறையை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையை அலட்சியம் செய்தவர்கள், இயற்கை வந்து அலட்சியம் செய்தவர்களுக்கு இயற்கை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. அது ஆரம்பத்தில் இந்த உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. உணவில் வந்து நாம் எதெல்லாம் உண்ணக்கூடாதோ அந்த உணவுகளெல்லாம் நம்ம சாப்பிட்டோம். அப்போவே நம்ம வந்து இயற்கை விதிமுறையை நம்ம அலட்சியப்படுத்திட்டோம். ஒரு மாடு ஆடுலாம் வந்து மாமிசம் சாப்பிட்டதுன்னா என்ன அர்த்தம்? அதோட விதிமுறையை அதை அலட்சியப்படுத்துகிறது என்று பொருள். இப்போ வந்து ஆடு மாடெல்லாம் புல்லு தான் திங்கணும், ஆனால் அது வந்து மாமிசம் சாப்பிடுது, கோழி குஞ்செல்லாம் கடித்து சாப்பிடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இயற்கை விதிமுறையை அலட்சியப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாட்டுக்கு வந்து ஒரு நல்ல அறிவுங்கிறது இருக்காது. அது மாதிரி தான் மனுஷங்களும், அவர்கள் வந்து இயற்கை விதிமுறைப்படி வாழ வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உணவு முறையில் ஆரம்பத்தில், அதாவது உணவு முறையில் தான் அவங்களுடைய அலட்சியம் ஆரம்பமாகிறது. அந்த உணவு முறையில் வந்து நாம் உண்ணக்கூடாத உணவுகளை நாம் உண்ணுகிறோம். தானியங்களை உண்ணுகிறோம், மாமிசங்களை, மீன் முட்டை இவற்றை உண்ணுகிறோம். அதனால் என்ன ஆகுது? இயற்கை விதியை நம்ம அங்கேயே அலட்சியப்படுத்தி விட்டு, அதனால தான் இயற்கை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்கல. இயற்கை மேலே நமக்கு ஒரு பயமே இல்லை. அது மாதிரி வந்து இயற்கைனா பெண்களையும் இயற்கைக்கு ஒப்பிடலாம். அப்படிங்கும்போது நம்ம இயற்கையை அலட்சியப்படுத்துகிறோம்ல, இயற்கை விதிமுறையை அலட்சியப்படுத்துகிறோம், இயற்கையை அலட்சியப்படுத்துகிறோம். அப்போது பெண்கள் மேலே நமக்கு ஒரு பயம் வரணும் அப்படின்னா எப்போ வரும்னாக்கா, நீ இயற்கை விதிமுறைக்கு வந்தால் தான், இயற்கை விதிமுறையை மதித்தால் தான் இயற்கை மேலே ஒரு பயம் வரும். இயற்கை மேலே ஒரு பயம் வரும், அது மாதிரி பெண்கள் மேலேயும் ஒரு பயம் வரும். அது வரைக்கும் இயற்கையை பார்த்தா நமக்கு ஒரு மெத்தனம் தான் வரும். இயற்கையை அலட்சியப்படுத்த தான் செய்வோம், பெண்களையும் அலட்சியப்படுத்துவோம். அதாவது நம்ம உணவு முறையில் வந்து நாம் இயற்கை விதிமுறையை அலட்சியப்படுத்தினால் நீங்கள் வந்து இயற்கை மேலே உங்களுக்கு பயமே இருக்காது. அது மாதிரி பெண்களையும் நீங்கள் அலட்சியப்படுத்துவீங்க. அதான் பெண் அடிமைத்தனத்துக்கு அதான் காரணம். பெண் அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம்? நம்ம உணவில் வந்து இயற்கையை அலட்சியப்படுத்தினோம்ல, அந்த அலட்சியம்தான் பெண்களையும் அலட்சியப்படுத்துறதுக்கு காரணம். இயற்கையை அலட்சியப்படுத்தினால் அது பெண்களையும் மனித வடிவில் பெண்களையும் அலட்சியப்படுத்துவதாக தான் பொருள். மனித வடிவில் உள்ள இயற்கை தான் பெண். பெண் என்றால் யார் என்றால் மனித வடிவில் உள்ள ஒரு இயற்கையின் மனித வடிவம், அதுதான் பெண். அப்போ நீங்கள் இயற்கைக்கு என்னெல்லாம் செய்கிறீங்களோ, இயற்கையை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, இயற்கையை தன்வசப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, இயற்கையை வந்து அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, இயற்கையை அடிமைப்படுத்தி சொகுசாக வாழ்ந்துடலான்னு நினைக்கிறீங்க, அதே தான். அதை அப்படியே பெண்களுக்கும் பொருத்தி பார்த்துடலாம். இயற்கையை வந்து அலட்சியப்படுத்தணும், பெண்களை அலட்சியப்படுத்துறது, பெண்களை அடிமைப்படுத்துறது, பெண்களை அழிக்க நினைக்கிறது, இப்படி எல்லாமே வந்து அந்த இயற்கைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதான் இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? உணவு முறையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. உணவு முறையில் நாம் செய்த தவறு தான் இப்போ ஒரு இந்த மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் காரணம். அதனால் உணவில் கரெக்டாக இருந்தால் தான் இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு ஒரு பயம் வரும், இயற்கையை பார்த்தா ஒரு பயம் வரும், பெண்களை பார்த்தா ஒரு பயம் வரும். அந்த பயம்தான் ஆண்களுக்கு அழகு. ஆண்களுக்கு வந்து பெண்களை பார்த்தா ஒரு பயம் வரணும், ஒரு பணிவு வரணும். அதெல்லாம் எங்கேருந்து எப்படி உருவாக்குவது? ஒரு பெண்களை பார்த்தா எனக்கு பயம் வரணும், பணிவு வரணும் அப்படின்னா அது எங்கேருந்து உருவாக்கும்? உணவு முறையில் தான் உருவாக்கணும். இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடக்கூடாது. அது மாதிரி தானியங்களை தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. மாமிசம், மீன், முட்டை உணவுகளை சாப்பிடக்கூடாது. பால் சாப்பிடக்கூடாது. பாலும் மனித உணவுகள் அல்ல. பால், தயிர், மோர், நெய் இதெல்லாம் மனித உணவுகள் அல்ல. திரவ மாமிசம் தான் பால். அதனால் பாலையும் நம்ம சாப்பிடக்கூடாது. குழந்தை பருவத்தில் தான் பால் குடிக்க வேண்டும். குழந்தையாக இருக்கும்போது தான் குடிக்க வேண்டும். அதுவும் தாயிடமிருந்து தான் குடிக்க வேண்டும். அதுதான் பால், அவ்வளோதான். குழந்தை பருவத்தை தாண்டி விட்டால் அப்புறம் பால் குடிக்கக்கூடாது. பெரியவங்க அதுக்கப்புறம் 6 வயசுக்கு அப்புறம்லாம் நீ பால் குடிக்கக்கூடாது. அதனால் இப்படி ஒரு விதிமுறையை கடைபிடித்தால் மட்டும்தான் அப்போ பெண் மேலே நமக்கு ஒரு பயம் வரும், இயற்கை மேலே ஒரு பயம் வரும், பெண்கிட்ட ஒரு பணிவாக நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்.
அதெல்லாம் இல்லாமல் நம்ம உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை நம்ம சாப்பிடும்போது, தானிய உணவுகளை சாப்பிடும்போது, மாமிச உணவுகளை, மீன் உணவுகளை, முட்டை உணவுகளை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து உடம்புக்கு அதிக அளவுக்கு அதிகமான வலிமையை கொடுக்கும். ஒரு அளவுக்கு அதிகமான பிரம்மாண்டமான வலிமையை கொடுக்கும். ஒரு அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை கொடுக்கும். அப்போ பெண்களை பார்க்கும்போது ஒரு அலட்சிய மனப்பான்மை மெத்தனமாக தோணும். பெண்களை பார்க்கும்போது நமக்கு பயம் வராது, ஒரு பணிவுங்கிறதுலாம் வராது. ஆண்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி உணவுகளை பார்க்கும்போது, உணவுகளை சாப்பிட்டுட்டு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை இந்த மாதிரி உணவுகளெல்லாம் உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு பெண்ணை பார்க்கும்போது ஆண்களுக்கு என்ன தோணும்? பயம் வராது, பணிவு வராது, கோபம்தான் வரும், ஒரு மெத்தனம் தான் வரும். ஒரு அலட்சியமான ஒரு பார்வையோடு தான் பெண்களை பார்க்க தோணும். ஏன்னா பெண்கள் வந்து உடல் அளவில் வலிமை ஆண்களை விட குறைந்தவர்கள் என்பதால் ஆணுக்கு இந்த மாதிரி தானிய உணவுகளை, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டதால் உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வந்துவிட்ட காரணத்தினால் பெண்களை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு அலட்சியமாக, ஒரு இளக்காரமாக, தன்னை விட குறைந்த வலிமை உடையவர்கள் இவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தோடே இவர்களை அடிமைப்படுத்தி நம்ம சில செயல்களை சாதித்து கொள்ளலாம் என்கிற மனப்பான்மையோடும் ஆண்கள் பெண்களை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த உணவு எதனால் வந்து பெண்களை வந்து அலட்சியமாக பார்க்க வைக்குதுன்னா, உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வரும்போது இந்த பெண்கள்கிட்ட நாம ஏன் பணிவடையணும், 2 அடி போட்டால் நம்ம சொல்கிறத கேட்க போகிறாங்க. உடம்புல தான் இந்த மாதிரி தானிய உணவுகளை சாப்பிட்டதுனால, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகளை சாப்பிட்டதுனால உடம்புல அளவுக்கு அதிகமாக வலிமை வந்து போச்சு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நாம் வந்து பெண்களுக்கு பணிவாக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உடம்புல அதிகமாக வலிமை வந்து போச்சு, பெண்களுக்கு பயந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 அடி போட்டு நம்ம சொல்கிறத செய்யினா செஞ்சிட போகிறாங்க, அல்லது கோவப்பட்டு திட்டுனா செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்துடுது. இந்த அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்துடுது. காரணம் இந்த உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வந்துவிட்டது, அதுதான் காரணம். அப்போ அதுக்கு எதிராக பெண்களும் போராடுறாங்க. எங்களை நீங்கள் அடிமைப்படுத்தணும், பெண்களுக்கும் வலிமை வந்து போச்சு, அதே உணவை தான் பெண்களும் சாப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது ஆண்களின் அந்த அடக்குமுறைக்கு, அடிமைப்படுத்துகிற நோக்கத்திற்கு எதிராக பெண்களும் போராடுறாங்க. அப்போ தான் ஆண் பெண் இருவருக்கு முடிய சண்டை நடக்குது. சண்டைங்கிறது வந்து சண்டை போடுவதற்கான வலிமையாக அது மாறிவிடுகிறது. இந்த தானிய உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு இதெல்லாம் சாப்பிட்றதுனால ஏற்படுகிற அளவுக்கு அதிகமான ஆற்றல் என்பது கடைசியில் எதுக்கு பயன்படுது? சண்டை போடுறதுக்கு பயன்படுது. ஆணும் பெண்ணும் சண்டை போடுவதற்கு பயன்படுகிறது. ஏன்னா அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது ஆணுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வருது. அப்போ பெண்களை பார்க்கும்போது மெத்தனமாக அலட்சியமாக பார்க்குறான். அதனால் பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு முயல்கிறான். அடிமைப்படுத்தி சுகமாக வாழ்ந்து விடலாம் என கனவு காணுகிறான். அதற்காக முயற்சி செய்யும்போது அதற்கு எதிராக, ஆண்களின் அடிமைத்தனத்துக்கு எதிராக பெண்களும் இப்பொழுது எதிர்த்து சண்டை போடுறாங்க. அந்த சண்டை போடுவதற்கான வலிமை எங்கேருந்து கிடைக்குது? பெண்களும் இந்த மாதிரி தானிய உணவுகளை, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றாங்க. அதனால் பெண்களுக்கும் அத்தகைய வலிமை என்பது கிடைத்து விடுவதால், அளவுக்கு அதிகமான வலிமை என்பது கிடைத்து விடுவதால் ஆண்களின் அடக்குமுறைக்கு எதிராக, அடிமைத்தனத்துக்கு எதிராக பெண்களும் சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுவதற்கு தேவையான ஆற்றலை அவர்கள் தொடர்ந்து எதிலிருந்து பெறுகிறார்கள்? அந்த தானிய உணவுகளிலிருந்து பெறுகிற உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மாமிச உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவு, மீன் உணவு, முட்டை உணவு இதிலிருந்து பெறுகிறார்கள். அதனால் நாம் வந்து உணவு வந்து சரியாக இருந்தால் தான் ஆண் பெண் உறவில் அமைதியை நிலைநாட்ட முடியும். உணவு முறையில் கரெக்டாக இருக்கணும். உப்பே சேர்த்துக்கூடாது, தானியங்களே சாப்பிடக்கூடாது, மாமிசம், மீன், முட்டை உணவுகளை சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது. அப்போ தான் ஆண் பெண் உறவில் அமைதி நிலவும், சமாதானம் நிலவும். பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு பயம் வரும். இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு நடக்கும்போது தான், அதுவே உட்படுறதை இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு நடக்கணுங்கிற அந்த எண்ணமே ஒரு பயம் தானே, ஒரு பணிவு தானே. இயற்கையை பெருசாக நினச்சா தானே உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும். அப்போ இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு நடந்தால் தான் உனக்கு பெண்களை பார்த்தா ஒரு பயம் வரும், பணிவு வரும். இயற்கையை பார்த்தாலும் உனக்கு பயம் வரும், பணிவு வரும். இயற்கையை ஒரு கடவுளாக நினைப்பேன், பெண்களையும் ஒரு கடவுளாக நினைக்க ஆரம்பிப்பேன். அப்போது மனித வாழ்வு மகிழ்ச்சியான ஒன்றாக மாறிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உணவு முறையில் நாம் காட்டிய அலட்சியம். உணவு முறையில் மனித உணவுகளை தான் நம்ம சாப்பிட்ணும். ஆனால் மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத தானிய உணவுகள், மாமிச உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டனால நம்ம இயற்கை விதியை அலட்சியப்படுத்துகிறோம். இயற்கை விதியை தெரிந்து கொள்வதை நாம் அலட்சியப்படுத்தி விட்டோம். இயற்கை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. எங்களுக்கு தேவை இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான். அதனால் இந்த உணவுகளை சாப்பிட்டா இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா கூட எங்களுக்கு பரவாயில்ல, அதனால் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை அலட்சியப்படுத்தினார்கள். இயற்கையை தெரிந்து கொள்வதற்கான அந்த ஆர்வத்தை அலட்சியப்படுத்தினார்கள். அது மாதிரி தான் வந்து இப்போ இயற்கையை புரிந்து கொள்வதை அலட்சியப்படுத்தினார்கள். நாங்கள் இயற்கையை புரிஞ்சிக்க மாட்டோம். இயற்கையை புரிஞ்சுக்கணுன்னா இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை நாங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா
நாங்கள் வந்து இயற்கையை புரிஞ்சிக்காமலே இருந்துட்டு போகிறோம், எங்களுக்கு இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இட்லி பூரி பொங்கல் தோசை இதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மாமிச உணவுகள், மீன் உணவுகள், இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டதுனால அந்த அவங்களுக்கு இயற்கையை அலட்சியப்படுத்தி இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்க முடியாமல் போச்சு. இயற்கையின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அதே போல் தான் பெண்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத பொழுது தான் பெண்கள் அலட்சியப்படுத்தப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள், பெண்கள் வந்து அவமதிக்கப்பட்டார்கள். பெண் அடிமைத்தனம் அப்படின்னா என்னென்னா பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுப்பது, அதுதான் பெண் அடிமைத்தனம். பெண்களை அலட்சியப்படுத்துவது, பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் செய்வதன் மூலம் பெண்களை அலட்சியப்படுத்துவது, அப்படித்தான் பெண்கள் வந்து அடிமையானாங்க.